இந்து புராணங்களில் வரும் 7 அதிசய அமானுஷ்ய உயிரினங்களை பார்க்கலாம் வாங்க. முதலில் யாழி. சிங்கத்தின் முகம், யானையின் தும்பிக்கை, சில சிற்பங்களில் பாம்பு வால், அதன் கண்கள் கொந்தளிக்கும் தீ போல தென்னிந்திய கோயில்களின் தூண்களில் பெரும்பாலும் காவலனாக செதுக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது கருடா என அழைக்கப்படும் கருடாழ்வார். மனித உடர், கழுகின் முகம் மற்றும் பரந்த இறக்கைகளை கொண்டவர். இந்து புராணங்களில் விஷ்ணுவின் வாகனமாகவும் பறவைகளின் அரசராகவும் போற்றப்படுபவர். இவர் புகழை கூறும் கருட புராணம் விஷ்ணு மற்றும் கருடனுக்கு இடையிலான உரையாடலை விளக்கும் 14 புராணங்களில் ஒன்றாகும். மூன்றாவது ஐராவதம். பார்க்கடல் கடைந்தபோது தோன்றிய வெள்ளை யானை. சில வர்ணனைகளில் 4 தந்தங்களுடன், சில இடங்களில் 7 தும்பிக்கைகளுடன் காணப்படும். நான்காவது காமதேனு. பளிங்கு போல ஒளிரும் தெய்வீக பசு. அவளது உடலில் தேவர்கள் வாசம் செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அவள் நினைத்தால் செல்வம், உணவு, ஆயுதம் எதுவும் தோன்றும். ஐந்தாவது ஆதிசேஷன். 1000 தலை கொண்ட மாபெரும் பாம்பு. அவன் உடல் பறந்து விரிந்தால் கடலையே மூடுமளவு. அவன் கண்கள் சிவப்பு நெருப்பாக ஜொலிக்கும். ஆறாவது நவகுஞ்சரா. 9 விலங்குகளின் உறுப்புகள் ஒன்றாக இணைந்த உருவம். குதிரை, யானை, சிங்கம், மயில், பல வடிவங்கள் சேர்ந்து ஒரு அதிசய தோற்றம். ஏழாவது மகரா. முதலை தலையுடன், மீன் உடலுடன், சில சிற்பங்களில் யானை தும்பிக்கையுடன், கடலின் ஆழத்தை பிரதிபலிக்கும் மர்ம உருவம். இவை எல்லாம் புராண உலகின் சக்தி வாய்ந்த உயிரினங்கள். இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பக்தி டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.